பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோன்பும் அதன் சட்ட திட்டங்கள். நோன்பு இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் ஒன்றாக திகழ்வதோடு இறைவனின் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமல்களும் மிக முக்கிய இடத்தினை வகிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. முதலாவது, நோன்பு என்றால் என்ன? நோன்பு என்பது முஸ்லிமான சீரான புத்தியுடைய பருவ வயதை அடைந்த ஒருவர் இரவில் நியத்து வைத்தவராக உண்மையான ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரை நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலிருந்தும் தவிர்த்து கொள்வதாகும். இரண்டாவது, நோன்பின் மார்க்க தீர்ப்பு என்ன? ரமலான் மாத நோன்பாகின்றது முஸ்லிமான சீரான புத்தியுடைய பருவ வயதை அடைந்து நோன்பு நோக்க சக்தியுடையவர்கள் மீது கட்டாய கடமையாகும். ரமலான் தவிர்ந்த ஏனைய நாட்களில் நோக்கப்படுகின்ற நோன்புகளை நாங்கள் 4 விதமாக பார்க்கலாம். கலாவுடைய நோன்பு, கஃபாராவுடைய நோன்பு, நேர்ச்சியுடைய நோன்பு. இவைகள் வாஜிபான நோன்புகளாகும். திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகள் நோன்பு நோட்பது, ஆஷிராவுடைய தினத்தில் நோன்பு நோட்பது, அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பது, இவைகள் சுன்னத்தான நோன்புகளாகும். இரு பெருநாள் தினங்களில் நோன்பு நோட்பது, ஐயாமு தஷ்ரீக்குரிய 3 தினங்களில் நோன்பு நோட்பது, இவைகள் ஹராமான நோன்புகளாகும். வெள்ளி மாத்திரம் அல்லது சனி மாத்திரம் நோன்பு நோட்பது, ஹாஜிகள் அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பது, இவைகள் மக்ரூஹான நோன்புகளாகும். மூன்றாவது, நோன்பின் கடமைகள் என்ன? நோன்பின் கடமைகள் 2 ஆகும். முதலாவது நியத்து வைத்தல், இரண்டாவது உண்மையான ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரை நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலிருந்தும் தவிர்த்து கொள்வதாகும். எனவே இவ்வாறான சட்டங்களை அறிந்தவாறு நோன்புகளை நோட்டு இறைவனின் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அரியார்களாக எங்கள் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.